நமக்கெல்லாம் இந்த பிறவியினுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த திருமுறைகளை தவிர வேற எந்த வழியும் இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டவில்லை. பொன் பொருள் அத்தனையும் நமக்கு பிறவியை கொடுக்கும். அருளாளர் அருள் செய்த இந்த திருமுறைகளை நாம் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது இந்த திருமுறைகளை அருளாளர்கள் அருள் செய்ததை உணர்ந்து பாடுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த பிறவி துன்பமானது நீங்கும். இந்த பிறவி துன்பம் நீங்குவதற்காகத்தான் அருளாளர் சொல்லுவார், ஒருவனுடைய தலையிலே தீ பிடித்துக் கொண்டால் அந்த தீயை அணைப்பதற்கு அவன் எப்படி ஒரு நீரை நோக்கி பயணம் செய்வானோ அப்படி இந்த பிறவி துன்பத்திலிருந்து நாம் விரைவில் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட திருமுறைகளை நாம் கையிலே எடுத்து இறைவனை நோக்கி நாம் பாட வேண்டும். அப்படி பாடினால்தான் அந்த தீயானது நீரிலே சென்று அணைவது போல இந்த பிறவியானது திருவருளிலே சென்று சேரும் என்பது அருளாளருடைய வாக்கு. சென்ற சோமவார வழிபாட்டிலே 6ஆம் திருமுறை வரையும் விண்ணப்பம் செய்து இறைவனுடைய திருவருளை பெற்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்தது இந்த 7ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகிறது. திருக்கோழிகை 7ஆம் திருமுறையில் திருக்கோழிகை அப்படின்னு இருக்கும். ராகம் பார்த்தீங்கன்னா நட்டராகம் அப்படிங்கிற தலைப்பு. நட்டராகம் நட்டராகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருவாரூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு நெல்லானது ஒவ்வொரு முறையும் திருக்கோழினி என்ற தளத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய நிழற்கிழார் ஒருவர் அனுப்பி கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்திலே மழை இல்லாமல் நிலத்திலே விளைச்சல் இல்லை. அந்த கொண்டையூர் கிழார் என்று சொல்லக்கூடிய அந்த வேளாளர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெல் அனுப்ப முடியவில்லையே என்று கோயிலிலே இருக்கக்கூடிய பெருமானை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஒரு அடியாருக்கு ஒரு தொல்லை என்று சொன்னார், அது உடனே ஆண்டவன் வந்து அதற்கான ஒரு தீர்வை நமக்கு சொல்லிவிடுவார். அதான் அருளாளர் சொன்னாங்க, உமையவள் வந்து இறைவனிடத்திலே அடக்கம்,
அந்த இறைவனும் அடியாரிடத்திலே அடக்கம். அப்ப அந்த அடியாரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் அடியாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அந்த நிலையிலே திரு கொங்கையூர் நிழற்கிழாருக்கு இந்த மழை இல்லாத காரணத்தினாலே நெல் விளைச்சலானது இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இறைவனிடத்திலே சென்று முறையீடு செய்கிறார். இறைவன் என்ன பண்ணிருக்கணும்? உடனே மழையை வர வச்சு அங்க இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் நிரப்பி அந்த வயல்களை எல்லாம் அந்த நெல்லை விதைத்து அந்த நெல் குறிப்பிட்ட பருவத்திலே விளைச்சலாக்கி அந்த நெல்லை அந்த கொங்கையூர் கிழா சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அனுப்புவதாக சொல்லி செய்திருக்கும். சாமி அந்த மாதிரி சிரமத்தை எல்லாம் அந்த அடியாருக்கு கொடுக்கல. கொங்கையூர் கிழாரு விண்ணப்பம் செய்து வீட்டில் போய் படுக்கிறேன். காலையில 6 மணிக்கு கதவு திறந்து பார்த்தா தெருப்பூரா நெல்லா இருக்கும். பார்த்து அவர் ரொம்ப பயந்துட்டார். ஐயோ, நெல் புயலா இருக்கே, இந்த மழை இல்லாத காலத்துல இந்த நெல்லை எல்லாம் நான் என்ன பண்றது? எப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இதெல்லாம் நான் உடனே நேரா அந்த போய் இந்த மாதிரி விளைச்சல் இல்ல, சாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்ண, சாமி இந்த மாதிரி நெல் கோயிலா தெருவில் கொடுத்துட்டாரு, ஊர் எங்க பார்த்தாலும் நெல் கோயிலா இருக்கு, மழைக்கு பதிலாக நெல்லா கொடுத்துருக்காரு சாமி, என்ன பண்றதுன்னு தெரியல. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே அவரோட சேர்த்து அந்த கோழினி என்ற தலத்திற்கு வருகிறார். வந்து அவர் ஒரு அடியார் நால்வரிலே யோக நெறியை காட்டின முதலர். இதே நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நேரம் ஒரு டிப்பர் லாரியை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாத்தையும் ஏற்றி 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 திருவாரூருக்கு கொண்டு போயிடும். நல்ல காசு வருமானம் நமக்கு கிடைக்கும். ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படி செய்யல. நேரா போய் சாமி கிட்ட கேட்கிறாரு. சாமி அவர் ஏதோ நெல்லு கேட்டாரு, ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், இல்லை இவ்வளவு நெல்லு கொடுத்திய, இதை எப்படி நான் திருவாரூருக்கு எடுத்துட்டு போறது? சாமி கேட்கிறார். இந்த நெல்லை எல்லாம் கொண்டு போறதுக்கு எனக்கு ஆளை கொடுத்து கேட்கிறேன். இரவோடு இரவாக அந்த பூதகணங்கள் எல்லாம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை எடுத்து போய் திருவாரூர் தெருவில் கூட்டிடுச்சு. பறவையாரு அந்த கதவை திறந்து பார்க்கிறாரு, வெறும் தெருப்பூரான். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பறவை நாச்சியார் சொன்னாங்க, யார் யார் வீட்டுல நெல் இருக்குதோ அவங்க முன்னாடி, யார் யார் வீட்டுக்கு முன்னாடி நெல் இருக்குதோ அதெல்லாம் அவங்க எடுத்து நெல்லை பயன்படுத்திக்கோங்கன்னு ஒரு ஆணை கொடுத்தாங்க. உடனே அந்த நெல் ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவன் கொடுத்ததாக அந்த புராணமானது சொல்லியது. அப்ப இந்த இறைவனிடத்துல போய் சுந்தரர் பெருமான் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த நெல்லை எடுத்துன்னு போறதுக்கு ஆளை கொடுன்னு கேட்கிறார். அவர் எப்படி பாடலோடு கேட்டார் என்பதுதான் இப்போ 7ஆம் திருமுறையில நாம பாடி மகிழ போறோம்.
ஆசிரியை